நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நம்ம மீன் மார்க்கெட் காலையிலேயே செம்ம பரபரப்பா இருக்குது. எவ்வளவு சூப்பரான வஞ்சர மீன்கள்லாம் வந்திருக்குது அப்படின்றத பாருங்க. இது எல்லாமே நம்ம போட்ல பிடிச்ச தூண்டில்ல பிடிச்ச சூப்பரான வஞ்சர மீன்கள். அந்த ஒரு மீனுடைய உடம்புல எப்படி கலரா ஷைனிங்கா மின்னுது அப்படின்றத பாருங்க. இந்த மீன்கள் எல்லாமே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச மீன்கள். வஞ்சர மீன் பிடிச்ச உடனே அப்படிதான் பளபளன்னு மின்னும். காலையிலேயே எங்கேயுமே கிடைக்காத இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான தூண்டில்ல பிடிச்ச வஞ்சர மீன்களை சாக்குல கொட்டி ரோட்டோரத்துல வித்துட்டு இருக்காங்க. இது மாதிரி எத்தனை ஊர்கள்ல கிடைக்கும் அப்படின்றது தெரியல. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட மீன் கேட்டாங்க. கையிலேயே வெயிட் மிஷின் வச்சிருக்கிறோம். அவங்க கண்ணு முன்னாடியே அந்த மீன் எடுத்து அப்படியே வெயிட் போட்டு அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் பேசி கொடுக்குறோம். அந்த மீன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நம்ம போட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் அதிகாலையில 3 மணிக்கு கடலுக்கு தொழிலுக்கு போயிட்டு 7 மணிக்கு கரைக்கு வர்றாங்க. இப்ப டைம் சரியா 8 மணி ஆகுது. நம்ம போட்ல என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்களோ அந்த மீன்களை வேற எங்கேயுமே எடுத்துட்டு போகாம அப்படியே மார்க்கெட்ல கொண்டு வந்து மக்கள் முன்னாடி போட்டு வச்சு விற்கிறோம். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை பார்க்கும்போது மக்கள் நம்ம கிட்ட ரொம்ப நம்பிக்கையா வாங்கிட்டு போறாங்க. நமக்கும் நல்ல பொருளை கொடுத்து அனுப்புறோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்குது. இந்த அக்கா வந்தாங்க. 2 வஞ்சர மீனை எடுத்து வெயிட் போட்டு பார்த்தாங்க. 2 மீன்ல அவங்களுக்கு பிடிச்ச மீனை கையில எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரான வஞ்சர மீன். இன்னொரு அண்ணன் பாருங்க, அவருக்கு பிடிச்ச மீன் அவர் எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி தான் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் பாருங்க நேரா போயிட்டு கிளீன் பண்ண கொடுக்குறாரு. அக்கா கிட்ட மீனை கட் பண்ண கொடுத்தாச்சு. சூப்பரா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பக்கம் பாருங்க, நம்ம அண்ணன் இப்பதான் வந்திருக்காரு. அவர் தொழிலுக்கு போயிட்டு அவருடைய மீன்கள்லாம் எடுத்துட்டு வந்து இப்பதான் கூடையில இருந்து கொட்டி எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த சிவப்பு கலர் மீனை கார்வா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுவா மீனுடைய வகையை சேர்ந்தது. அருமையான டேஸ்ட்ல இருக்கும். பக்கத்துல இருக்கிறது எல்லாமே தேங்காய் பாறை மீன்கள். இந்த மீன்களை முண்டக்கண்ணி வவ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. வவ்வா மீன் மாதிரியே இருக்கும். இந்த மஞ்சள் கலர் மீன்களை நாக்கச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கரா மீனுடைய வகையை சேர்ந்தது. அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இது எல்லாமே தூண்டில்ல பிடிச்ச மீன்கள். அண்ணன் வழக்கமா ரெகுலரா எப்பயுமே தூண்டில் தொழில் தான் போவாரு. அண்ணன் கூடையில இருந்து சூப்பரான பன்னி மீன் எடுத்து போட்டிருக்காரு பாருங்க. இங்கிலீஷ்ல குரூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் இன்னும் உயிரோட தான் இருக்குது. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம கூடையில இன்னும் ஒரு பெரிய சைஸ் பன்னி மீன் வச்சிருக்காரு பாருங்க. இப்ப இந்த 2 மீனுமே எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். எத்தனை கிலோ? 6.5 கிலோ. 6,480. பெரிய பன்னி மீன் 6.5 கிலோ இருந்தது. சின்ன மீன் 2.5 கிலோ இருந்தது. உயிரோட இருக்குது பாருங்க. நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உயிரோட இருக்கக்கூடிய மீன் இந்த பன்னி மீன். அண்ணன் மீனை எடுத்து அடுக்கி வச்சதும் டக்கு டக்குன்னு 2 கூறு வித்துட்டாரு பாருங்க. அந்த பொடி மீன்கள்லாம் ஒரு கூறு வச்சிருந்தாரு, அதையும் வித்துட்டாரு. அதுக்கப்புறமா 3 தேங்காய் பாறை மீன்கள் வச்சு ஒரு கூறு வச்சிருந்தாரு, அதையும் இந்த அண்ணன் வாங்கிட்டாரு பாருங்க. ஒரு மீன் எவ்வளவு பளபளன்னு இருக்குதுன்றத பாருங்க. மீன் உயிரோட இருக்கும்போது மீனுடைய உடம்புல ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். அதுதான் அந்த ஷைனிங் கொடுக்கும். அந்த ஜெல்லு கூட அப்படியே இருக்குது பாருங்க. அந்த பளபளப்பு கூட மாறாம அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அந்த மீன்களை போட்டு வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை இடங்கள்ல கிடைக்கும் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் எங்க வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம அண்ணன் கிட்ட அடுத்ததா நம்ம தேங்காய் பாறை, அந்த பொருந்தல மீன் அதெல்லாம் எடுத்து ஒரு கூறு வச்சிருந்தாரு. அந்த மீன்களை அப்படியே ஒருத்தங்க வாங்குறாங்க பாருங்க. எல்லாமே அவ்வளவு சூப்பரான
சூப்பரான டேஸ்டான மீன். அது கூடவே சேர்த்து ஒரு முண்டக்கண்ணி வவ்வா மீன் ஒண்ணு போட்டு கொடுக்குறாரு பாருங்க. அப்படியே நமக்கு பக்கத்துல நம்மளுடைய தம்பி ஒருத்தர் அவர் போட்ல பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க. அந்த பெரிய சைஸ் ஷீலா மீன் 2 மீன் வச்சிருக்காரு. இங்கிலீஷ்ல பேரகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சிவப்பு கலர் பெரிய மீன், அதுவும் ஒரு விதமான பாறை மீன், அதை மெத்தம்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இந்த ஷீலா மீன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. மீன் சோப்பு கூடா, இது பன்னி கூடா, எது வேணும் அது 350 ரூபா 300 ரூபா போடும். கார்வா மீனுடைய கண் எப்படி இருக்குது, அதோடைய பற்கள் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குது அப்படின்றத பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான மீன். கொடுவா மீன் மாதிரியே அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கடல் இல்லாத ஊர்களில் இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு எப்படியாவது இந்த உயிர் மீன்கள் கிடைச்சது அப்படின்னா எப்படியாவது முயற்சி பண்ணி நீங்க ஒரு டைமாவது சாப்பிட்டு பாருங்க. அந்த உயிர் மீன்களை சாப்பிடுறதுல கிடைக்கிற அனுபவமும் அதுல இருக்கிற சுவையும் வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், அந்த பக்கம் அண்ணன் டக்கு டக்குன்னு மீன் எல்லாம் வித்துட்டே இருக்கிறாரு. அந்த மஞ்சள் கலர் சங்கரா மீன் மாதிரியே இருக்குன்னு சொன்ன பாருங்க, நாக்கட்சா மீன். அது ஒரு கூறு வாங்கிட்டு போறாங்க பாருங்க. இது உள்ளது 500 ரூபாய் மீன் சூப்பரா இருக்கும். 5 மீன் வேணுமா 6 மீன் வேணுமான்னு கேட்குறேன். 6 மீன் விட ஆனால் யார் இருந்தால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. 5 மீன் எப்படி எடுத்து பார்த்து வந்து சொல்லுங்க. அம்மா அதிகமாக இருக்கும். அந்த மீன் வெயிட்டை பாருங்க, எல்லாமே பாருங்க. டைம் ஆக ஆக மக்கள் கூட்டம் வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. டக்கு டக்குன்னு மீன்கள்லாம் வித்துட்டே இருக்குது. இந்த கூடையில நம்ம கிட்ட இருந்த அந்த பெரிய பன்னி மீனை நம்ம ஃபர்ஸ்ட் போட்ல வந்த வஞ்சர மீன்களோட சேர்த்து வச்சு விற்கிறதுக்காக தம்பி எடுத்துட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம தம்பி கிட்ட அந்த சிவப்பு கலர் அந்த மெத்தம்பாறை அந்த மீனை விலை பேசிட்டு இருக்காங்க. தூண்டில பிடிச்ச மீன் தான், அருமையா இருக்கும். அப்படியே அந்த முழு மீனை தூக்கி கட்டப்பைக்குள்ள போட்டாச்சு, வேலை முடிஞ்சு. அடுத்ததா பாருங்க, அந்த பெரிய சைஸ் அந்த பிலிஞ்சம்னு சொன்னோம் பேரகுடா, அந்த ஷீலா மீனை வந்துட்டு இன்னொரு கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஷீலா மீன் ரேட்டு ஒத்து வரலையோ என்னவோ தெரியல. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த மெத்தம்பாறையை வாங்கிட்டாரு பாருங்க, வண்டியில தூக்கி போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கண்ணாடி பாறை. பாறை மீன்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதுல இந்த கண்ணாடி பாறை எல்லா மீன்களை விட இன்னும் ஒரு படி மேலான டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. பக்கத்துல பிரவுன் கலர்ல இருக்கிறது இதுவுமே ஒரு பாறை மீன் தான். இந்த மீனுடைய பேர் யாருக்குமே தெரியல. இதோடைய பேர் தெரிஞ்சிருந்தா என்ன பாறை அப்படின்றது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்ம வஞ்சர மீனோட சேர்த்து நம்ம 6.5 கிலோ சைஸ்ல இருந்த அந்த பெரிய சைஸ் பன்னி மீனே கொண்டு வந்து வச்சாச்சு. நம்ம வச்சிருக்கிற வஞ்சரம் பன்னி மீன் எல்லாமே பெரிய பெரிய சைஸ்ல இருக்குது. இதை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு யோசனை வரும். ஆனா ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை நம்ம வச்சிருக்கும் போது அந்தந்த மீன்களுடைய நன்மைகள் அதோடைய சுவை தெரிஞ்சவங்க அந்த மீன்களை பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்த செகண்ட் மீனை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க 1000 தனியாக அவங்க 50 ரூபாய் கேட்பாங்க. ஏன்னா இது வேலை அதிகம், செவ்வுல நிறையா இருக்கும். ஆனால் சாப்பிட்டா இருக்கும் மீனை. நீங்கள் கேட்குற மாடலுக்கு அவங்க வெட்டி கொடுத்துருவாங்க. அந்த பன்னி மீனை அப்படியே இப்போதான் எடுத்துட்டு வந்து வச்சோம். 2 லேடிஸ் வந்தாங்க. அந்த மீனை பார்த்த உடனே 6.5 கிலோ மீன் ஒரே மீன் அப்படியே வாங்கிட்டாங்க. அண்ணன் இப்போ அதை கட் பண்ண கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. அந்த தூண்டில் முள்ளு கூட அப்படியே நரம்போட வாயிலே இருக்குது.
அது ஃப்ரெஷ்ஷான இது வந்து அது மேலே இருக்கிற வசுமுனை அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரே நேரத்தில் 2 கஸ்டமர் 2 வஞ்சர மீன் வாங்குறாங்க பாருங்க. காலையில் 7 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வந்தா போதும், மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்தில் மீனை வாங்கிட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேவர் வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த வஞ்சரம் எல்லாமே லைன் தூண்டில் முறையை பயன்படுத்தி பிடிச்சது. கிட்டத்தட்ட 250-300 முள்ளு வரிசையா அந்த முள்ளுல எல்லாத்துலயுமே கவலை மீன்களை இறையா குத்தி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு முள்ளா எடுத்து பார்ப்பாங்க. அதுல என்னென்ன மீன்கள் கிடைச்சிருக்குதோ அதுதான் அன்னைக்கான மீன்கள். சோ இந்த மீன்கள் எல்லாமே அப்படி கிடைச்சதுதான் நமக்கு. இன்னும் கூடையில இருந்து அந்த வஞ்சர மீன்களை எடுத்து வச்சுட்டே இருக்காரு பாருங்க. வைக்க வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. எப்பயுமே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்குறதுக்கு மக்கள் யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு மீனை பார்த்து வச்சுட்டு பக்கத்து கடையில இன்னொரு மீனை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள நீங்க பார்த்து வச்ச மீன் காலி ஆயிடும். அவ்வளவு வேகமா சேல்ஸ் ஆகும். எவ்வளவு சூப்பரா அந்த வஞ்சரத்தை வரிசையா அடுக்கி வச்சிருக்காரு பாருங்க. அடுத்து ஒரு கஸ்டமர் ஒரு வஞ்சர மீன் வாங்கிட்டாங்க பாருங்க. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்தாலே ஜாலியா இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா மீன்களும் கிடைக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களா கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். மறுபடியும் திருப்பி இங்கேயே வந்து மீன்கள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுல எல்லா மீன்களும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாருங்க, இன்னொரு கஸ்டமருக்காக இப்போ ஒரு வஞ்சர மீன் எடுத்து வெயிட் போட்டு பார்த்ததுல 1 கிலோ 275 கிராம் இருந்தது. ஸோ கேட்கறவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நம்ம அண்ணகிட்ட அடுத்ததா வந்துட்டு அந்த சங்கரா மீன், மஞ்சள் கலர் சங்கரா மீன் வாங்குறாங்க பாருங்க. நாக்கட்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல நூல் மீன் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். சூப்பரான மீன், தூண்டில பிடிச்ச மீன். அண்ணன் ஓரளவுக்கு சின்ன மீன்கள்லாம் கூறு வச்சிருந்தாரு. அதெல்லாம் வந்து டக்குன்னு வித்துட்டே இருக்கிறாரு. அந்த பெரிய சைஸ் பன்னி மீனே வித்துட்டாரு. இப்ப இந்த பன்னி மீன் மட்டும் இருக்குது. 2.5 கிலோ இருந்தது, உயிரோட இருக்குது பாருங்க. இதை யாரு வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பன்னி மீன் 20 கிலோ 25 கிலோ சைஸ்ல எல்லாம் கிடைச்சது அப்படின்னா ஹோல்சேல் கம்பெனிக்காரங்க எடுத்துப்பாங்க. அப்படியே நம்ம ஊர்ல இருந்து சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சைனால மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ல இந்த பன்னி மீனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இதுல இருந்து மெடிசன் தயாரிக்கிறதா சொல்றாங்க. அப்படி ஒரு அற்புதமான மீன். இப்ப இந்த மீனை ஒரு அண்ணன் வாங்குறாரு பாருங்க. உயிரோட எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. கவரை தூக்கி தலையில மாட்டினது எப்படி முள்ளெல்லாம் விரிக்குது பாருங்க. கையில குத்துச்சுன்னா பயங்கரமா வலிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அது வவா மீன். எவ்வளவு பெரிய மீனை கட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. ஒரு அக்கா தான் கட் பண்றாங்க. இவ்வளவு பெரிய மீன்லாம் வந்து கட் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான மீன், ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா வந்துட்டு அதை நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மீன்களை கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம்ல நிறைய சின்ன மீன்கள்லாம் வந்து கட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து நம்ம மார்க்கெட்ல அப்படி கிடையாது. நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட மீனா இருந்தாலும், எவ்வளவு சின்ன மீனா இருந்தாலும், பெரிய மீனா இருந்தாலும் சூப்பரா கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெரிய மீனை கட் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே பக்கத்துல பாருங்க, ஒரு கஸ்டமர் சூப்பரான எறா, பெரிய எறாவை எடுத்துட்டு வந்துட்டு கிளீன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எறாவை டைகர் எறா அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஃபுல்லா கறி மட்டும் தான் இருக்கும். இந்த பெரிய சைஸ் எறா எப்பயுமே ரேட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரேட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய சைஸை பொறுத்து 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் கூட இருக்கும். பாருங்க, மேல உள்ள தோலை உரிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா எவ்வளவு சதை இருக்குன்னு பாருங்க. பெரிய சதை இருக்கும். அதை சாப்பிடும் போது நல்லா வாயில ஜூசியா, நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும்.
இந்த சைஸ் ஃப்ரெஷ்ஷான இறா கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப டிமாண்ட். அதுல இந்த இறா எவ்வளவு உயிரோட இருக்குதுன்றத பாருங்க. செம்ம ஆக்டிவா இருக்குது. இது அப்படியே எடுத்துட்டு போய் தூண்டில குத்தி ஹார்பர்ல பாலத்துக்கு அடியே இறக்கணும்னா 10 கிலோ 12 கிலோ சைஸ்ல ஒரிஜினல் கொடுவா மீனே பிடிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். வீடியோ உண்மையிலே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.